ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பண்டைய காலத்துல வாழ்ந்த எகிப்தியர்கள் இறந்து போன ராஜாக்களோட உடம்பை ஏன் பதப்படுத்தணும், அப்படி பதப்படுத்தி பாதுகாக்கறதுனால அவங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது, பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் எப்படி உடம்பெல்லாம் கெட்டு போகாம இன்னும் அப்படியே இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் தான் என்ன, எப்படி பண்றாங்க அப்படின்ற பல மர்மமான கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசம டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எகிப்தியர்கள் ரொம்பவே மர்மமானவங்க. இவங்களையே நான் மர்மமானவங்க சொல்றேன்னா, பண்டைய கால அரசர்களோ ரொம்ப முக்கியமான ஒரு அரசரா இருந்த ராம்சஸ்ன்றவருக்கு 160 குழந்தைங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இது நம்ம கேட்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. இது மட்டும் கிடையாது, எகிப்தியர்களை பத்தி இன்னும் நிறைய அசந்து போற வைக்கக்கூடிய நிறைய மர்மங்கள் இருக்கு. எகிப்துல இருக்கிற நேஷனல் மியூசியம் ரொம்பவே ஃபேமஸ். இது ஃபேமஸா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கிற பழங்கால பொருட்கள் மட்டும் கிடையாது, இத்தனை 100 வருஷமா கண்டுபிடிச்ச நூத்துக்கணக்கான மம்மிஸ் தான் முக்கியமான காரணம். இப்படி தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்க கண்டுபிடிச்ச மம்மிக்கல்ல ரொம்ப முக்கியமான மம்மி லேடி ராயோட மம்மி 1881 தோண்டி எடுத்து ஒரு மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க. மணலாலையும் லெனின் துணியாலையும் 7 அடுக்குகளா சுத்திய ஒரு மம்மியோட சவப்பெட்டியை திறக்கிறாங்க. அந்த பாடியில இருக்கிற லெனின் துணியெல்லாம் கலட்டி உருவி பாக்குறாங்க, மிரண்டு போறாங்க. அந்த மம்மி யாரோடதுன்னா பழங்காலத்துல ஆட்சி பண்ண ஒரு ராணியோடது. அவளோட பேரு லேடி ராய். இந்த மம்மியை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, 3500 வருஷமா இன்னும் கெட்டு போகாம எந்த சேதாரம் இல்லாம அந்த பாடி அப்படியே இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மம்மியை கண்டுபிடிச்சது 1881 28 வருஷம் கழிச்சு தான் இந்த மம்மியை சுத்தி இருக்கிற சவப்பெட்டியை திறந்து இது யாரோட மம்மின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லேடி ராயோட மம்மி தான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மம்மியை பத்தி பெருசா ஆராய்ச்சி எதுவுமே பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு 2009 இந்த லேடி ராயோட இறப்புக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேனோட ரிசல்ட்டும் வருது. இவளோட 30வது வயசுல இவளுக்கு இதயத்துல பிரச்சனை இருந்திருக்கு. அவளோட இதயத்துல இருந்த பிரச்சனையால தான் 30வது வயசுல இறந்து போயிருக்கா. இப்படி ஒவ்வொரு மம்மியும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எகிப்தியர்களோட ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமாவே நிறைய நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காங்க. அதுல இந்த லேடி ராயும் ஒருத்தி. சரி இதெல்லாம் போகட்டும், ஒரு மண்டனோ இல்ல ராணியோ இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை எப்படி பதப்படுத்துறாங்க, அதாவது மம்மியை எப்படி மாத்துறாங்கன்ற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா இறந்த உடனேயும் அவரோட நெஞ்சுக்கு கீழே இருக்கிற தோல் பகுதியை கிழிச்சு உடம்புக்குள்ள இருக்கிற குடல், நுரையீரல் இப்படி எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்த எல்லா உள்ளுறுப்புகளையும் கெனோபிக் அப்படின்ற ஒரு ஜார்ல வச்சு பாதுகாப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, எகிப்தியர்கள் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்குன்றத நம்பினாங்க. அந்த வாழ்வுக்கு தேவையான இந்த உறுப்பை கடவுள் பாதுகாத்து கொடுப்பாருன்னு நம்புறாங்க. எல்லா உள்ளுறுப்புகளையும் எடுத்ததுக்கு அப்புறம் இதயத்தை மட்டும் விட்டு வச்சிருவாங்க. ஏன்னா இந்த இதயம் தான் மறுவாழ்வுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு நம்புறாங்க. இவங்களோட மெமரிஸ், எமோஷனல் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இவங்களோட இதயத்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவங்க இப்படி உள்ளுறுப்புகளை மட்டும் வெளியெடுக்கல, தலைக்குள்ள இருக்கிற மூளையும் வெளியெடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு மம்மி பாடியிலையும் தலையில இருக்கிற மண்டை ஓட்டு பகுதியை அறுத்த மாதிரியோ உடைச்ச மாதிரியோ இந்த அடையாளமும் இல்ல. அப்ப இந்த எகிப்தியர்கள் எப்படி தலைக்குள்ள இருக்கிற மூளையை வெளியெடுத்திருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப குழம்பி போறாங்க. இப்படி இவங்க குழம்பிக்கிட்டு இருக்கும் போது 2400 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மம்மியோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மம்மியில இவங்க தேடுறதுக்கான கேள்விக்கான பதில் கிடைக்குது. இறந்து போனவங்களோட மூக்குக்குள்ள கம்பி மாதிரியான ஒரு கருவியை உள்ள விட்டு மூளையை கொடைஞ்சு உருவி எடுத்திருக்காங்க. இது 2400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஆளு அந்த கருவியை மறந்து போய் அந்த மம்மியோட மூக்குக்குள்ளே விட்டுட்டார். இதை இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அந்த மம்மியை ஸ்கேன் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. மூக்குக்குள்ள கம்பியை விட்ட ஆளு மட்டும் அன்னைக்கு மறந்து போய் விடாம இருந்தா இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சரி நம்ம மம்மி ப்ராசஸ்க்குள்ள கண்டினியூ பண்ணுவோம். மூளையை உள்ளுறுப்புகளை எடுத்ததுக்கு அப்புறம் இறந்தவங்களோட உடலை 40 நாள் உப்புல போட்டு ஊற வைப்பாங்க. இது எதுக்காகனா, அந்த உடம்புல இருக்கிற எல்லா ஈரப்பதமும் காஞ்சு போய் ட்ரை ஆகிறதுக்காக. 41வது நாள் காஞ்சு போய் கருவாடா இருக்கிற அந்த உடம்பு மேல வாசனை திரவியங்களையும் சில எண்ணெய்களையும் கலந்து ஊத்தி ஒரு லேயரை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேயர் மேல லெனின்ற துணியால சுத்துவாங்க. சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஆம்லெட்ன்ற பூஜிக்கப்பட்ட ஒரு தகடை இறந்தவங்களோட இதயத்துக்கு பக்கத்துல வைப்பாங்க. இந்த ஆம்லெட்ன்ற தகடு மூலமா அவங்க சீக்கிரமா அடுத்த வாழ்வான சொர்க்கத்துக்கு போவாங்க நம்புறாங்க. அதுக்கப்புறம் பதப்படுத்தின ஒரு பறவையை இவங்களோட வயிற்று பகுதிக்கு பக்கத்துல வச்சு அதுக்கு மேல வித்தியாசமான ஒரு லிக்விட ஊத்தி லெனின்ற துணியால மறுபடியும் ஒரு லேயரை சுத்துறாங்க. சுத்துனதுக்கு அப்புறம் இறந்தவங்களோட தலைக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு ஒரு மர்மமான மந்திரத்தை ஒருத்தர் சொல்றாரு. இதுவும் இவங்க சடங்குல ஒண்ணு மூலமா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நம்புறாங்க. மறுபடியும் ஒரு லிக்விட ஊத்தி லேயரை சுத்தி மந்திர வரைபடங்களை அந்த லேயருக்கு மேல வரைறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட உருவ படத்தை அவங்க முகத்துக்கு நேரா வச்சுட்டு மறுபடியும் ஒரு லெனின் துணியால ஒரு லேயரை சுத்தி அலங்காரம் பண்றதுக்காக ஒரு சிகப்பு சாயத்தை பூசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு பிரத்யேக சவப்பெட்டிக்குள்ள வச்சு மக்களோட பார்வைக்காக வெளியே வைப்பாங்க. இறந்து போனவங்களோட உறவினர்கள், பொதுமக்கள்னு எல்லாருமே கதறி அழுவாங்க. கடைசியா வாய் திறக்கும் சடங்குன்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதாவது இதுலதான் தண்ணியும் சாப்பாடையும் போனவங்களோட உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்ப கல்லறையில வச்சு மத சடங்குகளை முடிச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான பிரமிடை கட்டுவாங்க. சரி இவ்வளவு ப்ராசஸ் ஏன் பண்றாங்க? பண்றதுனால அந்த எகிப்தியர்களுக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? அந்த எகிப்திய
எகிப்தியர்கள் தான் வாழ்ந்த காலத்தை துச்சமா நினைச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட உண்மையான வாழ்நாள் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு முழுசா நம்பியிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு உண்மையான உலகத்துக்கு போய் அங்க அவங்க வாழ்றதுக்காக இறந்தவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அடுத்த வாழ்க்கைக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் இறந்தவங்களோட கல்லறைக்கு பக்கத்துல குமியலா குமிச்சு வச்சிருப்பாங்க. இது அடுத்த உலகத்துக்கு தேவைப்படும் அவங்க நினைச்சிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க போக போற அந்த உலகத்துல வலி கிடையாது, வேதனை கிடையாது, சாவ பத்தின பயம் கிடையாது, நல்லவன் கெட்டவன்ற வேறுபாடு கிடையாது, இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன்ற பாகுபாடு கிடையாது, அரசன் ஆடின்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது, இங்க எல்லாருமே சமந்தான், அந்த உலகத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே கிடையாது அப்படின்னு பண்டைய கால எகிப்தியர்கள் ரொம்பவே ஒரு மூர்க்கத்தனமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கைகளோட வெளிப்பாடு தான் மம்மிஸ். ஏன்னா அடுத்த உலகத்துக்கு கண்டிப்பா இறந்து போனா அவங்களோட உடம்பு தேவைப்படும் நம்பியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச மம்மிக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான மம்மினா 3 மம்மி. ஒன்று 3000 வருஷத்துக்கு மேலேயும் அழுகி போகாம ஏன் இன்னமும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு உடம்பு. எகிப்தோட கடைசி ராஜாவான ஃபிரௌனோட உடம்பு. கடவுளோட சாபத்தால அவனோட உடம்ப நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்ற எந்த பஞ்சபூதங்களும் ஏத்துக்கலையா. 1897 கண்டுபிடிச்ச அவனோட உடம்பு 150 வருஷத்துக்கு மேல இன்னமும் எகிப்துல இருக்கிற மியூசியத்துல அப்படியே இருக்கு. பாவத்தை பண்றவங்களுக்கு கடவுள் மூலமா இப்படி ஒரு கொடூர தண்டனை கிடைக்கும்னு இப்படி உதாரணத்துக்காக தான் அவனோட உடம்ப அழிக்காம கடவுள் விட்டு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. 2வது பாடி 18 வயசுல துர்மரணம் அடைஞ்ச கிங் டூட்டோகாமனோட உடம்பு. 1921 எகிப்துல இருக்கிற கிங்ஸ் ஆஃப் ஆலே அப்படின்ற இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கடியில் இவனோட கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிடிச்ச யாருமே இப்போ வரைக்கும் உயிரோட இல்ல. இவன் கல்லறையில ஒரு சாபம் இருக்கிறதா நம்புறாங்க. கிட்ட இருக்கிற இவனை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி அந்த கல்லறை தோற எல்லாருமே சீக்கிரமா இறந்து போயிருவாங்கன்றதான் இந்த கல்லறைக்கு இருக்கிற சாபம். 3வது 3500 வருஷத்துக்கு முன்னாடி லேடி ராயோட உடம்பு. அவளோட இதயத்தை எடுக்காம உடம்ப பதப்படுத்திருக்காங்க. எகிப்தியர்களோட இந்த மம்மி பழக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.